அனைவருக்கும் வணக்கம். இது ட்ரீம் இந்தியா எஜுகேஷன். பல்வேறு உயர்கல்வி தகவல்கள் மற்றும் வேலை வாய்ப்புகள் பற்றி மாணவர்களுக்கு, பள்ளி மாணவர்களுக்கு, பெற்றோர்களுக்கும் தெரிவிப்பது நம்முடைய செயல்பாடு. அந்த வகையில் +2 முடித்த மாணவர்கள் வேறு என்னென்ன உயர்கல்விகளை படிக்கலாம், அவற்றுக்கு என்னென்ன நுழைவுத் தேர்வுகள் இருக்கிறது என்பது பற்றி தொடர்ந்து சொல்லி வருகிறோம். அந்த வகையில் இப்பொழுது நாம் பார்க்க இருப்பது கலை மற்றும் அறிவியல் கல்லூரி படிப்புகள். இந்த கலை மற்றும் அறிவியல் கல்லூரி படிப்புகளை பொறுத்தவரை என்றைக்குமே ஒரு நிலையான மதிப்பு இருக்கக்கூடிய படிப்புகள் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி. உதாரணத்திற்கு ஒரு விஷயத்தை சொல்ல வேண்டுமென்றால், கலை மற்றும் அறிவியல் கல்லூரியை பொறுத்தவரை ஏற்ற இறக்கங்களுக்கு அப்பாற்பட்டு தமிழகம் மட்டுமல்ல, உலகம் முழுக்க, இந்தியா முழுக்க, குறிப்பாக தமிழகத்தில் பிஎஸ்சி, பிஏ, பிகாம், பிசிஏ, பிபிஏ இந்த மாதிரி பல்வேறு இளங்கலை அறிவியல் மற்றும் கலை படிப்புகளாக இருந்தாலும், முதுகலை கலை மற்றும் அறிவியல் படிப்புகளாக இருந்தாலும், முனைவர் பட்டம் பெறுகிற படிப்புகளாக இருந்தாலும், இப்படி எல்லா வகையான கலை மற்றும் அறிவியல் படிப்புகளுக்கும் என்றைக்கும் ஒரு நிலையான மதிப்பு இருந்து கொண்டே இருக்கும். எப்படி மருத்துவத்துறைக்கு எப்பொழுதும் மவுசு குறையாதோ, அதுபோலவே தான் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியை பொறுத்தவரையும், என்னை பொறுத்தவரை ஒரு நிலையான இடத்தை அது என்றைக்கும் பிடித்திருக்கிறது. பிஎஸ்சி ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேத்ஸ், பயாலஜி, குறிப்பாக பாட்டனி, ஜுவாலஜி, அது இல்லாமல் கம்ப்யூட்டர் சயின்ஸ், அந்த மாதிரி ஒரு அடிப்படை பேசிக் லைஃப் சயின்ஸில் அதை அடிச்சுக்கவே முடியாது. இந்த 5-6 படிப்புகள் ப்ளஸ் பிஎட் பண்ணலாம், எம்எட் பண்ணலாம், இதில் எம்எஸ்சி பண்ணலாம், எம்ஃபில், பிஹெச்டி இந்த மாதிரி. இது ஏன்னு கேட்டிங்க அப்படின்னா, இன்றைக்கி இந்தியா முழுக்க எந்த ஒரு சாதாரண ஒரு வேலைக்காக இருந்தாலும் அடிப்படை கல்வி தகுதி ஒரு பட்டம் அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. அப்போது கலை அறிவியல் கல்லூரி இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய மக்கள், பாமர மக்கள் எங்கேயுமே இல்லைனாலும் கூட நம்ம கடைசி புகலிடம் அப்படின்னு சொன்னால் முதலும் சரி கடைசியும் சரி அதுதான் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி தான். அங்கே படித்தவங்க தான் இன்றைக்கி மிகப்பெரிய ஆளுமைகளாக இந்தியா முழுக்க, அது அரசியல் துறையாக இருந்தாலும் சரி, அரசாங்கத்துறையாக இருந்தாலும் சரி, இன்னும் வேறு எந்தெந்த துறைகளாக இருந்தாலும் இன்றைக்கி மிகப்பெரிய வெற்றிகளை எல்லாம் பெற்றுக்கொண்டிருக்கக்கூடிய ஆளுமைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில். ஏன் நம்ம சிவில் சர்வீஸ் எக்ஸாமில் கூட, இல்லை யூனிஃபார்ம் சர்வீஸாக இருக்கட்டும், பேங்கிங் எக்ஸாமாக இருக்கட்டும், எஸ்எஸ்சி ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷன் எக்ஸாமாக இருக்கட்டும், நீங்கள் எந்த வகையில் வேணால், டிஃபென்ஸ் எக்ஸாமாக இருக்கட்டும், வேறு என்ன மாதிரியான இதுவாக இருக்கட்டும், அப்படி இல்லையா நெட்டு ஸ்லட்டு எழுதி பேராசிரியர்களாக போகக்கூடிய எக்ஸாமாக இருக்கட்டும், எல்லாத்துக்குமே அடிப்படை கல்வி தகுதி அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகள் தான், எனி டிகிரி தான். இப்போது நாங்கள் கல்லூரியில் படிக்கும்போது என்னுடைய பேராசிரியர் எங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்டார். கலைக்கும் அறிவியலுக்கும் என்னடா வித்தியாசம் அப்படின்னு கேட்டார். எங்களில் யாருக்கும் அதுக்கு சரியான பதில் சொல்ல தெரியல. அதுக்கப்புறம் அவரே சொன்னார், உள்ளதை உள்ளவாறு சொல்வது அறிவியல், உள்ளதை உணர்ந்தவாறு சொல்வது கலை அப்படின்னாரு. புரியல ஐயா எங்களுக்கு அப்படின்னு சொன்னோம். அதுக்கு அவர் சொன்னது இன்னுமே எங்கள் அப்படியே பசுமரத்தாணி போல இன்னுமே அது மனசில் இருக்குது. அதாவது 8ஆம் வகுப்பில் இருக்கக்கூடிய ஒரு அறிவியல் தத்துவத்தை அதுக்கு உதாரணமாக எடுத்துக்கிட்டார். கப்பல் மிதக்கக்கூடிய தத்துவம் அது. ஒரு திடப்பொருள் ஒரு திரவத்தில் மூழ்கி இருக்கும் போது அது இழப்பதாக தோன்றும் எடை அதனால் வெளியேற்றப்பட்ட திரவத்தினுடைய எடைக்கு சமம். இது அந்த ஆர்க்கிமிடிஸ் தத்துவம் என்பது சரியாக இருக்கிறதா என்பதை மாணவர்களும் ஆசிரியர்களும் எனக்கு நீங்கள் தான் சொல்ல வேண்டும். ஒரு திடப்பொருள் ஒரு திரவத்தில் மூழ்கி இருக்கும்போது அது இழப்பதாக தோன்றும் எடை அதனால் வெளியேற்றப்பட்ட திரவத்தின் எடைக்கு சமம். இது ஆர்க்கிமிடிஸ் தத்துவம். இந்த தத்துவத்தின் அடிப்படையில் தான் கடலிலே கப்பல் மிதந்து கொண்டிருக்கிறது என்று சொன்னார். இதை நீங்கள் எப்படி கூட்டி சொல்ல முடியும், குறைத்து சொல்ல முடியும்? அது என்ன தத்துவம் சொல்லியிருக்கிறார்களோ அதை அப்படியே சொல்ல வேண்டியதுதான். அதுதான் அறிவியல். அது எந்த மாற்று கருத்துக்கும் கிடையாது. ஒரு விஷயத்தை இன்னொரு விஷயமா மாற்றிலாம் சொல்ல முடியாது. இருக்கிறத இருக்கிற மாதிரி சொல்லிடணும். அடிப்படை என்றால், வரையறை என்றால் வரையறுத்து விட வேண்டியதுதான். ஆக அதுதான் உள்ளதை உள்ளவாறு சொல்வது. ஆனால் கலை படிப்புகள் அப்படி கிடையாது. தமிழ் இலக்கியமாக இருக்கலாம், ஆங்கில இலக்கியமாக இருக்கலாம், இன்னும் எண்ணற்ற கலை படிப்புகளிலே உள்ளதை உணர்ந்தவாறு சொல்ல முடியும். ஒரு கம்பராமாயணம் எடுத்துக்கொள்ளலாம், ஒரு மகாபாரதம் எடுத்துக்கொள்ளலாம், ஏதாவது ஒரு இதிகாசங்கள் அல்லது நீதி நூல்கள் எப்படி வேண்டுமானாலும் இருக்கலாம். அவற்றை எடுத்துக்கொண்டு அதிலே இருக்கின்ற ஒரு விஷயத்தை உள்வாங்கி நாமே அந்த இடத்தில் அந்த கதாபாத்திரமாக மாறி அவற்றை சொல்ல முடியும். கோவலன் சொல்லுகிறான், கண்ணகி இதை செய்தால்
கண்ணகியும் கோவலனும் இப்படி மதுரைக்குள் நுழைந்தார்கள். அங்கே உள்ளே வராதீர்கள் என்று சொல்வது போல ஒரு மரம் தன்னுடைய கிளைகளை ஆட்டி அவர்களை எச்சரித்தது. இப்படி இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்லிக்கிட்டே போகலாம். அது இவங்கனவோ பக்கத்தில் இருந்து பார்த்த மாதிரி, அதுதான் உள்ளதை உணர்ந்தவாறு சொல்வது, அதுதான் கலை என்று சொன்னார். அப்படி இலக்கியமாக இருக்கட்டும், கலையாக இருக்கட்டும், அறிவியலாக இருக்கட்டும், எல்லா துறைகளிலும் நம்மோடு ஒன்றி இணைந்து எல்லா கால சூழ்நிலைகளிலும் கூடவே வரக்கூடிய அற்புதமான ஒரு துறை என்று சொன்னால் கலை அறிவியல் துறை. ஆகவே தினம் தினம் பயன்பாடுகள் எல்லாம் இந்த கலையையும் அறிவியலும் இருக்கின்ற அந்த காலகட்டத்திலே தான் நடக்கிறது. ஆகவே இந்த துறை எப்பொழுதுமே சிறப்பான துறை, அதில் எந்த விதமான மாற்று கருத்துக்கும் இடம் கிடையாது. அப்படிப்பட்ட துறைகளில் ஒரு பிஏ தமிழ், பிஏ ஆங்கிலம், அப்புறம் ஒரு பிஎட், ஒரு எம்எட், எம்ஃபில், பிஹெச்டி இந்த மாதிரி போகிறோம். பிஎஸ்சி சயின்ஸ், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரியில் மேக்ஸு அந்த மாதிரி போயிட்டே இருக்கிறோம். இது எல்லாம் தாண்டி கால ஓட்டத்தில் கால சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி அட்வான்ஸாக நீங்கள் தொழில்நுட்பத்தை நம்ம டெவலப் ஆகிட்டோம் சார். நான் வெறுமனே ஒரு பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி முடிச்சுட்டு நான் என்ன சார் போய் வேலைக்கு போக முடியும்? என்ன மாரி 1000 பேர் அந்த பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி முடிச்சுட்டு வரான் சார். யாருக்கு சார் வேலை கொடுப்பாங்க? நான் எப்படி சார் அவங்களுக்கு தனியாக தெரியணும் சார்? நான் என்னுடைய ப்ரொஃபைலில் பார்த்தீங்க அப்படின்னா என்னுடைய கரிக்குலம் விட்டாவை பார்த்தாங்க, என்னுடைய பயோடேட்டாவை பார்த்தாங்கன்னு சொன்னால், ஸோ இந்த 1000 பேர்லேருந்து இந்த பையன் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா நாலேஜோடு இருக்கான அப்படின்றத நான் தெளிவுபடுத்தணும் சார். அப்படின்னு சொல்லும்போது வெறும் பிஎஸ்சியை மட்டும் நீங்கள் அந்த பாடத்திட்டத்தை மட்டும் படித்து நீங்கள் நல்ல மதிப்பெண்கள் பெற்றிருந்தால் நல்ல வேலை வாய்ப்புகளுக்கு செல்வது மிக கடினம். ஆனால் அந்த பிஎஸ்சி கெமிஸ்ட்ரியோடு படிக்கும் பொழுது அந்த வேதியியல் துறை சார்ந்து பல்வேறு டிப்ளமோ படிப்புகள் இருக்கிறது. ஒரு 6 மாதம், 1 வருடம் என்பது போன்றெல்லாம் ஒரு படிப்புகள் இருக்குது. அதை மாலை நேர வகுப்புகளிலும் படிக்கலாம், தொலைதூர கல்வியிலும் படிக்கலாம். இவற்றுக்கெல்லாவற்றுக்கும் மேலாக நல்ல ஒரு கம்யூனிகேஷன் ஸ்கில்லை நீங்கள் டெவலப் பண்ணணும். உங்களுடைய ஆங்கில அறிவை நீங்கள் மேம்படுத்தி கொள்ள வேண்டும், தகவல் தொடர்பு திறனை மேம்படுத்தி கொள்ள வேண்டும், கணினிகளை இயக்குவதிலே சிறந்த வல்லமை பெற்றிருக்க வேண்டும். இப்படி அதே மாதிரி பொது பிரச்சனைகளை சந்திப்பதிலே நீங்கள் நல்ல வல்லமை பெற்றிருந்தால் சிறப்பானது ஒரு வேலை வாய்ப்பை உங்களால் பெற்றுக்கொள்ள முடியும். இன்னொரு விஷயத்தை சொல்லுகிறேன் மாணவ செல்வங்களே. இன்னைக்கு கால ஓட்டத்தின் காரணமாக பல்வேறு சூழ்நிலைகள் மாறி இருக்கிறது. பொறியியல் கல்லூரிகளில் ஒரு பிஇ படிக்க வேண்டிய பாடத்திட்டங்கள் எல்லாம் இன்றைக்கு அறிவியல் கல்லூரிகளிலே கொண்டிருக்கிறது. உண்மை. பிஇ ஏரோநாட்டிக்கல் சயின்ஸ், பிஇ ஏர்ஃபேஸ் இன்ஜினியர், இப்படிப்பட்ட படிப்புகள் எல்லாம், பிஇ பயோமெடிக்கல் இன்ஜினியர், பிஇ எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், இதெல்லாம் பிஎஸ்சியில் வந்திருக்கு. நம்புவீங்களா? தமிழ்நாட்டிலேயே எங்கேயுமே இல்லாத ஒரு சிறந்த படிப்பு தருமபுரி அரசு கலைக்கல்லூரியில் மட்டும்தான் இருக்குது. பிஎஸ்சி எலக்ட்ரானிக்ஸ். நான் சொல்வது அரசு கல்லூரிகளில் ஆகச்சிறந்த படிப்பு. நீங்கள் பிஇயில் படிக்கிற படிப்பை நீங்கள் பிஎஸ்சியில் படிக்கிறீங்க சார். 40 பேர் ஒரு வருஷத்துக்கு 40 பேர் தேர்ந்தெடுக்கிறாங்க சார். அந்த 40 பேரில் ஒருத்தர் நீங்கள் படிச்சுட்டு உங்களுக்கு வேலை எப்படி சார் கிடைக்காம போயிடும்? ஆகவே எல்லா சூழ்நிலைகளிலும் நீங்கள் படிப்பது எதுவாக இருந்தாலும் நீங்கள் சரியாக படித்தீர்கள் என்று சொன்னால் உங்களுக்கான வேலை வாய்ப்புகள் இருக்கிறது. கலை அறிவியல் கல்லூரியை சார்ந்த படிப்புகளை பொறுத்தவரை வெறுமனே நீங்கள் பட்டத்தை பெற்றுக்கொண்டு வந்துவிட்டால் 10ஓடு 11ஆகத்தான் நீங்கள் இருக்க முடியும். ஆனால் அந்த பட்டத்திற்கு மேலாக உங்களுடைய தனித்திறமையை, எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸை, அந்த துறை சார்ந்து உங்களுடைய அறிவுகளை நீங்கள் வளர்த்து கொண்டீர்களே ஆனால் உங்களை யாரும் வெல்ல முடியாது. என் அன்பு மாணவ செல்வங்களே, அப்படி ஒரு சிறந்த படிப்பை நீங்கள் தேர்ந்தெடுத்து படியுங்கள். இந்த கலை அறிவியல் படிப்பை பொறுத்தவரை ஒரு சில துறைகளில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான படிப்புகளை மற்றும் உங்களிடத்திலே சொல்லி நான் விடைபெற இருக்கிறேன் நண்பர்களே. அதற்கு முன்னால் இந்த பொறியியல் கல்லூரிகளினுடைய வளர்ச்சியும் வீழ்ச்சியையும் பற்றி ஒரு நிமிடங்கள் உங்களிடத்திலே சொல்லிவிட வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். 2008ஆம் ஆண்டு வரை பொறியியல் கல்லூரிகள் 2008ஆம் ஆண்டு வரை என் மகன் பிஇ படிக்கிறான் என்று சொல்லிக் கொள்வதிலே ஒவ்வொரு பெற்றோரும் ஆனந்தமடைந்தார்கள். 2008ஆம் ஆண்டு அமெரிக்கா பொருளாதார வளர்ச்சியை கருத்தில் கொண்டு உள்நாட்டில் இருக்கக்கூடிய நிறுவனங்களுக்கு வேலை வாய்ப்பை நாம் அதிகம் கொடுக்க வேண்டும். ஆகவே இந்தியாவிற்கு கொடுக்கக்கூடிய அந்த பிபிஓ கால் சென்டர் தொழில்நுட்ப பணிகளை இங்கே இருக்கக்கூடியவர்களுக்கு செய்யுங்கள் என்று அவன் தடுத்தான். அன்று விழுந்தது முதலடி ஐடி டிபார்ட்மெண்ட். அன்னையிலேருந்து இனி வரைக்கும் விழுந்து போன அந்த ஐடி டிபார்ட்மெண்ட் இன்னும் எழுந்திருக்கல சார். எழுந்திருக்க முடியல. ஏன் அப்படின்னு சொன்னால், ஒரு காலகட்டங்களில்
சிவில் பயங்கர டெவலப்பாக இருக்கும் பிஇயில். இன்னொரு காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னா மெக்கானிக்கல் தாங்க அப்படின்வாங்க. இன்னொரு காலகட்டங்களில் கம்ப்யூட்டர் சயின்ஸ் பெருசாக பேசப்பட்டது. பிறகு இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி பேசப்பட்டது. பிறகு இன்னும் பல சொல்லிக்கொண்டே போகலாம். கரண்ட் சுச்சுவேஷன் இன்னைக்கு நிலைமைக்கு இன்னைக்கு நிலைமைக்கு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பேசப்படுகிறது. இன்னும் 3-4 ஆண்டுகளில் அவற்றையும் வென்றுவிட்டு இன்னொரு துறை வந்துவிடும். ஆகவே பொறியியல் துறை என்பது நிலையில்லாத துறையாக இருக்கிறது. ஆனால் அறிவியல் கலை என்பது எப்பொழுதும் நிரந்தரமான துறை. ஆகவே நீங்கள் தேர்ந்தெடுக்கக்கூடிய படிப்பு மிகச்சிறந்ததாக இருக்க வேண்டும், சரியான துறையாக இருக்க வேண்டும். தேர்ந்தெடுத்துகிற துறையிலே சரியாக நீங்களுடைய கவனம் இருக்க வேண்டும். இப்படி நம்முடைய பொறியியல் கல்வியினுடைய வளர்ச்சி எப்படி வேகமாக இருந்தது, அப்படியே அதனுடைய வீழ்ச்சி இருந்தது. ஒரு உண்மையை சொல்லுகிறேன் மாணவர்களே, ஏறக்குறைய சென்ற ஆண்டு 30க்கும் மேற்பட்ட பொறியியல் கல்லூரிகளில் ஒரு மாணவர்கள் கூட சேரவில்லை. எப்படி அந்த கல்வி நிறுவனங்களை நடத்த முடியும்? 50க்கும் மேற்பட்ட கல்லூரிகள், தமிழ்நாட்டில் 50க்கும் மேற்பட்ட கல்லூரிகள், ஒரு 10 இரட்டை இலக்க எண்ணை தொட முடியவில்லை. அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் இன்றைக்கு அந்த கல்லூரிகள் எல்லாம் பள்ளிகளாக மாற்றப்பட்டு கொண்டிருக்கிறது. அந்த கல்லூரிகள் எல்லாம் கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளாக மாற்றப்பட்டு கொண்டிருக்கிறது. ஒரு பக்கம் இன்ஜினியரிங் கல்லூரிகள் அனைத்தும் மூடப்பட்டு கொண்டிருக்கிறது. இன்னொரு பக்கம் தாலுகாவிற்கு 2 அரசு கலைக்கல்லூரிகள் புதிதாக தொடங்கி கொண்டே இருக்கிறார்கள். ஆகவே இதனுடைய வளர்ச்சியை பாருங்கள், அதனுடைய வீழ்ச்சியையும் பாருங்கள். பொறியியல் கல்லூரியில் நீங்கள் படிக்க வேண்டிய பாடத்திட்டங்களை எல்லாம் இப்பொழுது அறிவியல் கல்லூரி கலை அறிவியல் கல்லூரியிலேயே வந்துவிட்டது. பிஎஸ்சியிலே வந்துவிட்டது. பிஎஸ்சி ஏர்ஃபேஸ் மெக்கானிக் வந்துவிட்டது. பிஎஸ்சி ஏவியானிக்ஸ் அண்ட் டூரிசம் வந்துவிட்டது. பிஎஸ்சி ரூரல் டெவலப்மெண்ட் சிஸ்டம் வந்துவிட்டது. பிஎஸ்சி டூரிசம் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் வந்துவிட்டது. எலக்ட்ரானிக் அண்ட் கம்யூனிகேஷன் பிஎஸ்சியில் எலக்ட்ரானிக் கம்யூனிகேஷன் வந்துவிட்டது. பிஇ பயோமெடிக்கல் இப்பொழுது பிஎஸ்சி பயோமெடிக்கலாக வந்துவிட்டது. பிஇ ஏரோநாட்டிக்கல் சயின்ஸ் இப்போது பிஎஸ்சி ஏரோநாட்டிக்கல் சயின்ஸாக வந்தது. பிஇ எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் பிஎஸ்சி எலக்ட்ரானிக்ஸாக மாறி இருக்கிறது. கால சூழ்நிலை எல்லாவற்றையும் மாற்றி புரட்டி போட்டு இருக்கிறது. ஆனால் ஒருபோதும் கலை அறிவியல் கல்லூரிகளிலும் அதில் வழங்கப்படுகிற படிப்புகளுக்கும் என்றைக்கும் குறைபாடு இருந்ததே கிடையாது. நாம் சில சின்ன சின்ன விஷயங்களை மாற்றிக்கொண்டு நம்முடைய வாழ்க்கையை செலுத்தி கொண்டே இருக்கலாம். அந்த வகையில் நீங்கள் கலை எந்த படிப்பை எடுத்தாலும் உங்கள் திறமைக்கு தகுந்த மாதிரி, அது வெக்கேஷனல் குரூப்பாக இருந்தாலும் சரி, மேக்ஸ் பயாலஜியாக இருந்தாலும் சரி, கம்ப்யூட்டர் சயின்ஸாக இருந்தாலும் சரி, காமர்ஸ் குரூப்பாக இருந்தாலும் சரி, எல்லாவற்றிலும் உங்களுக்கான வாய்ப்புகள் கொட்டி கிடக்கிறது. அந்த வாய்ப்புகளை பயன்படுத்தி மிகச்சிறந்த முறையில் நீங்கள் வெற்றி அடைய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் என் அன்பு மாணவ செல்வங்களே. பிஏ டிஃபென்ஸ் அண்டு ஸ்ட்ராட்டஜிக்கல் ஸ்டடீஸ், பிஏ பாதுகாப்பியல் மற்றும் போர் திறனியல் படிப்பு என்ற ஒரு அற்புதமான படிப்பை நம்முடைய கலை அறிவியல் கல்லூரிகள் வழங்கி கொண்டிருக்கிறது. குறிப்பாக ஊரிஸ் கலைக்கல்லூரி 1976 முதல் பிஏ, 2015 முதல் எம்ஏ. தமிழ்நாட்டில் வேலூர் மாவட்டத்தில் மட்டும்தான் வீட்டிற்கு ஒருவரோ இருவரோ இராணுவத்தில் இருப்பார்கள். அப்படி சிறப்பு வாய்ந்த அந்த மாவட்டத்தில் ஊரிஸ் கலைக்கல்லூரியில் பிஏ டிஃபென்ஸ் அண்ட் ஸ்ட்ராட்டஜிக்கல் ஸ்டடீஸ் கொண்டு வந்தார்கள். அற்புதமான படிப்பு. 1971 அந்த காலகட்டங்களில் இந்திய பாகிஸ்தான் போர் நிறைவடைந்த பிறகு ஸ்காடர் என்று சொல்லப்படுகிற நம்முடைய தளபதி, இராணுவ தளபதி, இந்திய கல்வி மற்றும் பல்கலைக்கழகங்களுக்கு ஒரு வேண்டுகோள் விடுத்தார். பாதுகாப்பு மற்றும் போர்த்திறன் பயிற்சி மாணவர்களுக்கு பாடங்களை கல்லூரியிலும் பல்கலைக்கழகங்களிலும் கொண்டு வாருங்கள் என்றார். அப்படி அவர்கள் கேட்டுக்கொண்டதற்கிணங்க முதலில் அதை செயல்படுத்தி நம்முடைய சென்னை பல்கலைக்கழகம் எம்ஏ டிஃபென்ஸ் அண்ட் ஸ்ட்ராட்டஜிக்கல் ஸ்டடீஸை அவர்கள் கொண்டு வந்தார்கள். ஆனால் அதற்கு 77 கொண்டு வந்தார்கள். ஆனால் அதற்கு ஓராண்டு முன்பாக 1976 வேலூர் ஊரிஸ் கல்லூரி பிஏ கொண்டு வந்து விட்டார்கள். ஆகவே என் அன்பு மாணவ செல்வங்களே, வாய்ப்புகள் இங்கே கொட்டி கிடக்கிறது. கலை மற்றும் அறிவியல் கல்லூரி படிப்புகளில் நீங்கள் எதை தேர்வு செய்தாலும் உங்களுடைய ஒழுக்கமும் தனிமனித ஒழுக்கமும் உங்களுடைய அற்புதமான கவனிப்பு திறனையும் நீங்கள் மேம்படுத்திக் கொள்ளுங்கள். கூடுதலாக உங்கள் துறை சார்ந்த தொழில்நுட்ப அறிவை வளர்த்து கொள்ளுங்கள். நல்ல கம்யூனிகேஷன் ஸ்கில்லை டெவலப் செய்யுங்கள். நிச்சயமாக உங்கள் வெற்றியை எவராலும் தடுக்க முடியாது. நன்றி, வாழ்த்துக்கள். மீண்டும் ஒரு முறை சந்திப்போம்.